ஸோ ரொம்ப கமெண்டேட்டர் சொல்லிட்டே இருப்பாங்க, விட்டது மேட்சா கேட்சா அப்படின்னு சொல்லி. ஸோ கேட்ச் மிஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பெரிய எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், சூரியகுமார் யாதவ் யூஎஸ்ஏல கேட்ச் விட்டனால ஒரு 80 ரன் அடித்தார். இங்கே வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கும் கேட்ச் விட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக கேட்ச் விடுவாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான் சூரியகுமார் யாதவ், இனிமேல் இவங்ககிட்ட உங்களுடைய இது செல்லாது, நீங்கள் லைட்டாக வெளியில் அடிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபைன் லெக்கில் நீங்கள் வந்து மிட் விக்கெட்டில் எங்கே விளையாடினீங்கனாலும் சரி உஷாராக இருங்க, ஏன்னா கேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, தூக்கி வெளியில் அடித்தாதான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சென்னை கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான் இருந்தாலும் இந்தியாவுடைய பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிளான். ஸோ ஹரிராம் கிட்ட நான் போக போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ அபிஷேக் சர்மாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டே இருக்காங்க, திலக் வர்மா தொடர்ச்சியாக பால் டு பால் தான் ரன் விளையாடும் போது அவரை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வந்து சாம்சனை உள்ளே கொண்டு வரலாம், சஞ்சு சாம்சன் உள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கசியப்பட்டிருக்கு. மீண்டும் சாம்சன் களம் இறங்குகிறாரா? ஸோ இது திலக் வர்மா அதே ரன்னுக்கு சாம்சன் வேகமா ரன் அடிச்சுட்டு ஒரு 30-40, ஏன்னா ஒரு லாங் ஆங்கரிங் இன்னிங்ஸை சாம்சன் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சஜஷன் உண்மையாவே நல்ல சஜஷனா? நல்ல சஜஷன் தான். பட் ஆனால் அவங்க லாங் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடினா சந்தோஷம் தான். அவர் தான் ஆடலை. லாஸ்ட் நம்ம நியூசிலாந்தோட T20 சீரீஸ்லேருந்து நம்ம இப்போ இந்த வேர்ல்டு கப் சீரிஸ் வரைக்கும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அவர் ஆடாததுனால தான் வந்து ஓப்பனிங்கு அந்த பிளானே வந்து இந்தியன் டீம் மாற்றிருக்காங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் சாம்சனும் தான் ஓப்பனிங் ஆடுறதா இருந்தது. அப்படி இருக்கும்போது சாம்சன் வந்து ஃபார்மில் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறின போய் தான் வந்து இஷான் கிஷனை முன்னாடி இறக்கி வராங்க. கிட்டத்தட்ட சாம்சன் மட்டும் ஃபார்ம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வேற இவங்க திலக் வர்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8க்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க பேட்டிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதுவும் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கோச் கௌதம் கம்பீர் வந்து கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா இந்த மாதிரி திலக் வர்மா இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப நம்புற ஆட்கள். அது மூலம் சூரியகுமார் யாதவ் வந்து நீங்கள் ஆசிய கோப்பை தொடர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்து அபிஷேக் சர்மா தடுமாறுவார். அப்போது ஸ்கை வந்து போய் சொன்னாரா இந்த மாதிரி நீ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 6 கேம்ஸ் என்னமோ இருக்கு, நீ அது எப்படி வேணால் ஆடிக்கோ, ஆனால் நீ நெக்ஸ்ட் 6 கேம்ஸும் நீ 11th இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் அந்த இது அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடி கிட்டத்தட்ட நம்ம கப்பை ஜெயிப்போம். அந்த மாதிரி நம்ம இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் நம்ம இந்தியா போச்சு அப்படின்னா பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இது மாற்றங்கள் எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் சாம்சன் வந்து இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கொஞ்சம் கேள்விக்குறி தான்.